நீ பட்ட வேதனை சாதாரணமானது அல்ல. இந்த வாழ்வே வேண்டாம் என்று மனமுடைந்த தருணங்களும் உனக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த இருட்டான நேரங்களில் கூட கடவுள் உன்னை விட்டுவிடாமல் வந்து தேற்றினார். இதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சி. சில வேதனைகள் மனிதனை முறியடிக்க வருவதில்லை. உள்ளே மறைந்திருக்கும் வலிமையை வெளியில் கொண்டு வரதான் வருகிறது. நீ அழுதாய், நீ சோர்ந்தாய், நீ தனியாக நின்றாய். ஆனால் கவனித்தாயா? நீ முறிந்துவிடவில்லை. அதற்கு காரணம் உன் வலிமை மட்டுமல்ல, உன்னை உருவாக்கிய கடவுளின் கை உன்மேல் இருந்தது. எல்லோரும் போன நேரத்தில் கடவுள் இருந்தார். மனிதர்கள் புரியாத நேரத்தில், உறவுகள் விலகிய நேரத்தில், வார்த்தைகள் கூட ஆறுதல் தராத அந்த இரவுகளில் கடவுள் மௌனமாக வந்து உன் மனதை தழுவினார். ஒரு வார்த்தை இல்லாமல், ஒரு சத்தம் இல்லாமல், உன் கண்ணீரை மட்டும் பார்த்து நான் இருக்கிறேன் என்று சொன்னார். நீ பட்ட காயங்கள், நீ சந்தித்த இழப்புகள், நீ அனுபவித்த அவமானங்கள், இவையெல்லாம் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. இவை உன்னை உயர்த்தும் கதையின் நடுத்தர பக்கங்கள் மட்டுமே. இன்று வலிக்கிறது, ஆனால் நாளை இதுவே உன் சாட்சியாக மாறும். நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. உன் வாழ்க்கை முடிவடைய வேண்டும் என்றால் அந்த வேதனை அன்றே முடித்திருக்கும். ஆனால் கடவுள் அனுமதிக்கவில்லை. ஏன் தெரியுமா? உன்னால் இன்னும் பலரை தேற்ற முடியும். உன் கதையால் இன்னொருவரின் உயிர் காப்பாற்றப்படலாம். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாத திட்டம் இருக்கிறது. இன்று நீ பலவீனமாக உணர்ந்தாலும் நாளை நீ ஒருவருக்கு நம்பிக்கையாக இருப்பாய். இன்று நீ கண்ணீரோடு ஜெபித்தாலும் நாளை அதே உதடுகள் நன்றி சொல்லும். கடவுள் உன்னை மறக்கவில்லை, உன்னை தண்டிக்கவும் இல்லை, உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய ஜெபம். கடவுளே, நான் பட்ட வேதனைகளை நீ அறிவாய். என் மனம் உடைந்த நேரங்களிலும் நீ என்னை தாங்கினாய். இனி என் வாழ்க்கை உன் நோக்கத்தை நிறைவேற்றும் பாதையாக மாறட்டும். ஆமென். நீ வீழவில்லை, பயணத்தில் இருக்கிறாய். நீ தோல்வி அடைந்தவர் அல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவர். உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும்.